வணக்கம். டெட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் சயின்ஸ். இன்றைய வீடியோவில் 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வேதியியல் வினாக்களை பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றுள் எது நீர்ம கொழுப்பு, புரதம், நீர் சேர்ந்த கலவையாகும்? ஆன்சர் இஸ் பால். கொஸ்டின் நம்பர் 2, கீழ்கண்டவற்றுள் எது தூய பொருள் அன்று? ஆன்சர் இஸ் காற்று. கொஸ்டின் நம்பர் 3, ஒரே வகை அல்லாது வெவ்வேறு வகை அணுக்களானது எது? ஆன்சர் இஸ் மூலக்கூறு. கொஸ்டின் நம்பர் 4, இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் இஸ் 118. கொஸ்டின் நம்பர் 5, இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக IUPAC குறியீடு வெளியிட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 112. கொஸ்டின் நம்பர் 6, இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எத்தனை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 92. கொஸ்டின் நம்பர் 7, குளோரின் என்ற தனிமத்தின் நிறம் என்ன? ஆன்சர் இஸ் பசுமை கலந்த மஞ்சள். கொஸ்டின் நம்பர் 8, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் எத்தனை சதவீதம் மனித உடலின் நிறையில் உள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 99%. கொஸ்டின் நம்பர் 9, புவியில் உள்ள 20 விழுக்காடு ஆக்சிஜன் எங்கு உருவாகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அமேசான் காடு. கொஸ்டின் நம்பர் 10, அண்டம் மற்றும் விண்வெளியில் உள்ள மிக முக்கியமான தனிமங்கள் யாவை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். கொஸ்டின் நம்பர் 11, நமது உடலில் உள்ள கார்பனின் அளவை கொண்டு எத்தனை பென்சிலுக்கு மை நிரப்பலாம்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 9000 பென்சில். கொஸ்டின் நம்பர் 12, ஒரு சராசரி மனிதனின் உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 350 கிராம். கொஸ்டின் நம்பர் 13, அதிக ஒருங்கிணைலை கொண்ட உலோகம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டங்ஸ்டன். கொஸ்டின் நம்பர் 14, ஒரு தேக்கரண்டி தங்கத்தை எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் நீட்ட முடியும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 80 கிலோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 15, வைரத்தின் முனையை கொண்டு வெட்ட முடியாத பொருளை கூட உயரிய வாயுவான டேஸ் பயன்படுத்தி வெட்ட முடியும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி செனான் லேசர். கொஸ்டின் நம்பர் 16, டைட்ராஜீரம் என்பது குறியீடு எத்தனிமத்தின் பெயர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெர்க்குரி. கொஸ்டின் நம்பர் 17, ஸ்டானம் என்ற குறியீடு எத்தனிமத்தின் பெயர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டின். கொஸ்டின் நம்பர் 18, டங்ஸ்டன் என்ற தனிமத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டபிள்யூ. கொஸ்டின் நம்பர் 19, தங்கத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஏயு. கொஸ்டின் நம்பர் 20, லெட் என்ற தனிமத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் 20, லெட் என்ற தனிமத்தின் குறியீடு என்ன? ஆப்ஷன் சி
பிபி. கொஸ்டின் நம்பர் 21. ஆன்டிமனி என்ற தனிமத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எஸ்பி. கொஸ்டின் நம்பர் 22. நீரில் முறையே ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் விகிதம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1:2. கொஸ்டின் நம்பர் 23. கடவுளின் பெயரால் குறிக்கப்படும் தனிமம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெர்க்குரி. கொஸ்டின் நம்பர் 24. அல்கமி என்பது என்ன? இருமை தங்கமாக மாற்றுவது. ஆப்ஷன் பி இருமை தங்கமாக மாற்றுவது. கொஸ்டின் நம்பர் 25. பிஸ்மத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பிஐ. கொஸ்டின் நம்பர் 26. நியானின் குறியீடு என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி என்இ. கொஸ்டின் நம்பர் 27. கிபி 1808 எந்த அறிவியல் அறிஞர் தனிமங்களின் பெயர்களை வரைபட குறியீடு மூலம் குறிப்பிட முயன்றார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டால்டன். கொஸ்டின் நம்பர் 28. நைட்ரஜன் பிளஸ் டேஷ் அமோனியா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். கொஸ்டின் நம்பர் 29. நீர் உறையும் போது அதனுடைய பருமன் எவ்வளவு அதிகரிக்கிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 10%. கொஸ்டின் நம்பர் 30. பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவுற ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 50,000. கொஸ்டின் நம்பர் 31. கண்ணாடியை கரைக்க வல்லது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். கொஸ்டின் நம்பர் 32. ஒரு தனிமத்தின் மூலக்கூறை குறிப்பது எது பயன்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 32. ஒரு தனிமத்தின் மூலக்கூறை குறிப்பதற்கு எது பயன்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வாய்ப்பாடு. கொஸ்டின் நம்பர் 33. சலவை சோடாவின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சோடியம் கார்பனேட். கொஸ்டின் நம்பர் 34. ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சோடியம் பைகார்பனேட். கொஸ்டின் நம்பர் 35. கால்சியம் ஹைட்ராக்சைடு எதன் பொது பெயர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நேற்றிய சுண்ணாம்பு. கொஸ்டின் நம்பர் 36. சுண்ணாம்புகளின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கால்சியம் கார்பனேட். கொஸ்டின் நம்பர் 37. தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ ரொட்டி சோடா. கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38. கடின நீரை மின்னீர் ஆக்குவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சலவை சோடா. கொஸ்டின் நம்பர் 39. மீன் இறைச்சி போன்றவற்றை கெடாமல் பாதுகாப்பது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சோடியம் குளோரைடு. கொஸ்டின் 40. FeCl2வில் எஃபின் இணைதிறன் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2. கொஸ்டின் நம்பர் 41. FeCl3யில் எஃபின் இணைதிறன் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3. கொஸ்டின் நம்பர் 42. கீழ்கண்ட எந்த தனிமத்திற்கு இணைதிறன் 0 ஆகும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஹீலியம். கொஸ்டின் நம்பர் 43. நீரின் உருகுநிலை என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 0°C. கொஸ்டின் நம்பர் 44. தனிமத்தில் உள்ள மிகச்சிறிய துகள்களே அணுக்கள். ஒரே வகை அல்லது வெவ்வேறு வகை அணுக்களானவை மூலக்கூறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 45. புவியில் ஆக்சிஜனுக்கு அடுத்து காணப்படும் தனிமம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சிலிக்கான். கொஸ்டின் நம்பர் 46. ஒளி எழுப்பும் பண்பு உடையது எது?
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ உலோகங்கள். கொஸ்டின் நம்பர் 47. கீழ்கண்டவற்றுள் உலோக போலி அல்லாதது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி காப்பர். கொஸ்டின் நம்பர் 48. செனான் என்பது எந்த நிலையில் இருக்கும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வாயு. கொஸ்டின் நம்பர் 49. பொறுத்துக. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 50. 30 டிகிரி செல்சியஸில் நீர்மமாக காணப்படுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிசிஎல். தலைப்பு அணுகமைப்பு. கொஸ்டின் நம்பர் 51. கிமு 400 ஆண்டில் பருப்பொருட்கள் அணுக்களானவை என கூறியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மெடாக்ரிடியஸ். கொஸ்டின் நம்பர் 52. இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது எவ்விதி? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பொருண்மை அழியா விதி. கொஸ்டின் நம்பர் 53. நீரின் அணுநிறை வீதம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1:8. கொஸ்டின் நம்பர் 54. ஜான் டால்டன் தன்னுடைய அணுக் கொள்கையை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1803. கொஸ்டின் நம்பர் 55. ஒரு கைதேர்ந்த வானிலை ஆராய்ச்சியாளராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். கொஸ்டின் நம்பர் 56. ஒரு தூய வேதிச்சேர்மம் எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா விகிதத்தில் தான் கூடியிருக்கும். இது எந்த விதி? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மாறா விகித விதி. கொஸ்டின் நம்பர் 57. அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என கூறியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஜான் டால்டன். கொஸ்டின் நம்பர் 58. குறுக்கதிர்கள் என்பது? ஆப்ஷன் பி எதிர்மின்வாய் கதிர்கள். கொஸ்டின் நம்பர் 59. பருப்பொருளின் மின் தன்மை பற்றி முதலில் கொஸ்டின் நம்பர் 59. பருப்பொருளின் மின் தன்மையை பற்றி முதலில் நேரடியாக சோதனை மூலம் உறுதி செய்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஃபாரடே. கொஸ்டின் நம்பர் 61. ஐசோடோப்புகளை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜே தாம்சன். கொஸ்டின் நம்பர் 62. எதிர்மின்வாய் கதிர்கள் டேஸ் இயங்குகின்றன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நேர்கோட்டில். கொஸ்டின் நம்பர் 63. புரோட்டான் என்பதை டேஸ் என்று வரையறுக்கலாம்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் அயனி. கொஸ்டின் நம்பர் 64. நேர்மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயின் உள்ளிருக்கும் டேஸ் தன்மையை சார்ந்தவை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வாயு. கொஸ்டின் நம்பர் 65. நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் எதை நோக்கி விலக்கமடைகின்றன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி எதிர்மின்வாய். கொஸ்டின் நம்பர் 66. ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் போது டேஸ் கிடைக்கிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி புரோட்டான். கொஸ்டின் நம்பர் 67. நேர்மின்வாய் கதிர்கள் டேஸ் துகளினால் ஆனவை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நிறையுடைய. கொஸ்டின் நம்பர் 68. புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கோல்ட்ஸ்டீன். கொஸ்டின் நம்பர் 69. எதிர்மின்வாய் கதிர்களை ஒரு காந்தப்புலத்தின் வழியாக செலுத்தும் போது எதிர்மின்வாய் கதிர்கள் செலுத்தப்பட்ட காந்தப்புலத்திற்கு எதிர் திசை விலக்கப்படுகின்றன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி செங்குத்தாக. கொஸ்டின் நம்பர் 70. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜே தாம்சன்.